ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் சூரி, சசிகுமார், உன்னிமுகுந்தனுடைய நடிப்பில் இன்றைக்கி ஒரு தமிழ் படமாக தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கிற கருடன் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த விமர்சனம் பார்த்து முடிச்ச ஒன்று பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு கடைசியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம சமுத்திரகனி ஒரு இன்ஸ்பெக்டராக இருக்கிறாப்புல. கதைக்களம் நடக்கிறது தேனி மாவட்டம் கோம்பையில். அங்கே இவர் போய் ஒரு ஹையர் அஃபீஷியல்கிட்ட, சார் நான் என் வேலையை ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சமுத்திரகனி போய் நிற்கிறாப்புல. இப்போ அந்த ஹையர் அஃபீஷியல் சமுத்திரகனிகிட்ட சொல்கிறாரு, இங்கே வரு, நீ மாட்டுக்கு ரிசைன் பண்ணுறேன்னா ஏற்கனவே தலைக்கு மேலே வெள்ளம் ஓடிக்கிட்டு இருக்கு, 1008 பிரச்சனை, நீங்கள் மாட்டு நமக்கு என்னென்னு ரிசைன் பண்ணிட்டு போய் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி காவல்துறைக்குள்ளேயே எவ்வளவு அவலங்கள் நடக்குது தெரியுமா அப்படின்னு வீடியோ போட்டு நீங்கள் மாட்டி ஜாலியாக போயிடுவீங்க. எங்கள் வளப்பு போயா நீ வேற, நீ முதல்ல எதுக்காக ரிசைன் பண்ணுற அப்படிங்கிறத ஃபுல்லாக பேப்பரில் எழுதி கொடு, அதை படித்து பார்த்துட்டு அது அக்செப்ட் பண்ணுற லெவலில் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நான் மேல் எடுத்துக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்ல போக, இந்த படத்தில் இதுக்கப்புறம் என்ன கதைன்னு நீங்கள் மொத்தமாக பார்க்க போகிறீங்களோ இவ்வளவையும் ஒரு பேப்பரில் எழுதி கடைசியாக சமுத்திரகனி கொடுக்குறாப்புல. அது என்ன கதை அப்படிங்கிறத நீங்கள் தியேட்டரில் போயே பார்த்துக்கங்க. ஆனால் அவர் எழுதுறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு சிவாஜி சார் நடித்த கர்ணன் படமாகட்டும், நம்ம ரஜினி சார் நடித்த தளபதி ஆகட்டும், இந்த படத்துலலாம் எப்படி என் உயிர் இருக்கும் வரை என் நண்பன் இருப்பான், என்னை கொண்டுட்டு தான் என் நண்பனை நீங்கள் தொட முடியும் அப்படின்னு அந்த ரெண்டு கேரக்டர்ஸுமே பேசிச்சோ. கிட்டத்தட்ட அதே பாணியில் உருவாக்கப்பட்ட போர்ட்ரே பண்ணப்பட்ட ஒரு கேரக்டர் தான் சூரிக்கு இந்த படத்தில். என்ன ஒன்று, அதிலலாம் நட்பு அப்படிங்கிற விஷயத்தை பேசியிருப்பாங்க இல்லையா. இதில் சூரி உன்னிமுகுந்தனா அண்ணே 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 அப்படின்னு தான் சொல்லுவார். இது அந்த மாதிரி ஒரு போர்ட்ரேயல். ஆனால் கதாபாத்திர வடிவமைப்புன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அதாவது ஒரு நாய் மாதிரி உனக்கு கீழேயே இருப்பேன், உனக்கு முன்னாடி என் உயிரை கொடுத்துட்டு தான் அப்புறம் உன்னை எவனும் தொட முடியுங்கிற மாதிரி ஒரு போர்ட்ரேயல். அப்படி தான் எனக்கு ஒரு ஃபீல் வந்தது இந்த படம் பார்க்கும்போது. அந்த ரெண்டு படங்களும் அதனாலேயே ஞாபகத்துக்கு வந்தது. இந்த படத்துடைய இயக்குனரான ஆர்எஸ் துரை செந்தில்குமார் இந்த கதையை ஒரு பக்கம் ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் ட்ராமாவாக, இன்னொரு பக்கம் ஒரு நல்ல எமோஷனல் ட்ராமாவாக கலந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். லென்த்தியான டைலாக்ஸை ஒரே டேக்கில் மூச்சு விடாமல் பேசி அந்த சீனியை காமெடியாக கன்வெர்ட் பண்ண அந்த விதமாகட்டும், ஜீப்பிலேருந்து அந்த குழந்தையை தூக்கிட்டு கதறி அழுதுகிட்டு ஓடி ஒரு சீனில் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த விதமாகட்டும் அப்படின்னு சொல்லி சூரிக்கு டெஃபினட்டாக பர்ஃபார்மன்ஸுக்கான ஸ்கோப் எக்கச்சக்கமாக அந்த கதையில் இருக்குது. அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு. அவருடைய கரியரில் டெஃபினட்டாக பேர் சொல்கிற இன்னொரு படம் இது, அப்படி தான் நான் சொல்லுவேன். நியாயத்தின் பக்கம் எப்பயுமே நிற்கக்கூடிய சசிகுமாருடைய கதாபாத்திரம் நடுவில் இன்பிட்வீனில் ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லி ஒரு வித்தியாசமான விஷயத்தை பண்ண அந்த உன்னிமுகுந்தனுடைய கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லி கதாபாத்திரங்கள் நல்லா எழுதப்பட்டிருக்கு. முதல்ல இந்த கதையில் இந்த ரெண்டு ஆர்டிஸ்ட்டுமே பர்ஃபார்மன்ஸில் முடிஞ்ச அளவுக்கு சூப்பராக அதை புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. படத்தில் அங்கங்கே மட்டும் வந்துட்டு போனால் கூட சிவாதா ரெண்டே சீனில் இருக்கிற அத்தனை ஆர்டிஸ்ட்டையும் அவுட் பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். குறிப்பாக அந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் அவங்க சூரிக்கிட்ட பேசுகிற அந்த வசனம் வேறு லெவலில் வச்சு செஞ்சு விட்டு போயிட்டாங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸு. அவங்க இந்த 4 கதாபாத்திரம் போக வடிவுக்கரசி, சமுத்திரகனி, மைம் கோபி, ஆர்வி உதயகுமார், ரேவதி சர்மா, ரோஷினி ஹரிப்பிரியன், பிரிகிடா சாகான்னு சொல்லி எல்லாருமே அவங்கவுங்க கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை நேர்த்தியாகவே கொண்டு வந்திருக்காங்க ஸ்க்ரீனில். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்துடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒரு பக்கம் பலம், இன்னொரு பக்கம் பலவீனம் எங்கங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். ஆனால் ஆர்த்தர் ஏ வில்சன் அவர் தான் படத்துடைய சினிமோட்டோகிராஃபரு, பிரதீப் இ ராகவ் அவர் தான் படத்துடைய எடிட்டர். ரெண்டு பேரும் இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதகலமாக வந்ததுக்கு மிகப்பெரிய அளவில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இது போக மகேஷ் மேத்யூ அவர் தான் ஆக்ஷன் கோரியோகிராஃபர், அவரும் சூப்பராக பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் முக்கியமான ஒரு வசனம், நாய் மாதிரி இருந்த என்ன கடைசியாக உன்ன மாதிரி மனுஷனாக்கிட்டே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு வசனத்தை இவங்க பிளேஸ் பண்ண விதம், அது பிளேஸ் பண்ணப்பட்ட இடம், இது ரெண்டும் நிச்சயமாக இந்த படத்திற்கு மிகப்பெரிய பலம் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் சொன்ன மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதகலமாக எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தா கூட, எமோஷனல் சீக்வன்ஸுமே பயங்கர இம்பேக்டை கொடுக்குற அளவுக்கு இவங்க ஒர்க் அவுட் பண்ணியிருந்தா கூட, இது ரெண்டுமே டுவர்ட்ஸ் அ கிளைமேக்ஸில், அதுவும் அந்த கிளைமேக்ஸை செங்கசோல அந்த சீக்வன்ஸ் இருக்குது அந்த இடத்துலலாம் கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆகிருச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்தது. ஏன்னா சார் ஒரு இரும்பு ராடு எடுத்து ஒருத்தன் தலையில் அடித்தா ஒரே அடி தான், எவனாக இருந்தாலும் சுருண்டு விழுந்து அங்கேயே செத்து போவான். ஆனால் 26 தடவை ஒரு இரும்பு ராடை வச்சு அடித்தாலும் அந்த கதாபாத்திரம் திருப்பி எந்திரிச்சு சண்டை போடுதுங்கிறதே ஒரு மிகைப்படுத்தப்பட்ட போர்ட்ரேயல் தான். அப்படி ஒரு சம்பவம் கிளைமேக்ஸில் இருக்குது. அதே மாதிரியே அந்த எமோஷனல் சீக்வன்ஸுமே இவ்வளவு தூரம் இழுத்துருக்க தேவையில்லையோ, கொஞ்சம் கிரிஞ்ச் ஆகிடுச்சோ, கொஞ்சம் அதை முன்னாடியே ஷார்டன் பண்ணியிருக்கலாமோங்கிற ஒரு ஃபீல் ஒன்று எனக்கு வந்தது. நீங்கள் படத்தை பாருங்கள், நான் எதை சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ரேவதி சர்மாவுடைய கதாபாத்திரமாகட்டும், சிவாதாவுடைய கதாபாத்திரம்னு சொல்லிட்டு ஒரு சில கதாபாத்திரங்கள் ப்ராப்பராக க்ளோஸ் அவுட் பண்ணவே கிடையாது. இவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு கடைசியில் அப்படிங்கிறது படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த திருவிழாவில்
நம்ம சூரியுடைய அந்த கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷனு நமக்கு காந்தாராவை ஞாபகப்படுத்தினா கூட அந்தளவுக்கு எஃபெக்டிவாகலாம் இது போர்ட்ரே பண்ணப்படலை அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஎன்சி சென்டர் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு படமாகத்தான் இந்த படத்தை இயக்குனர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி படங்களை உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பார்க்கணுங்கிறவங்க தியேட்டரில் போய் தாராளமாக ஒரு தடவை பாருங்கள். அடல்காரனை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் செக்ஷுவலாக எந்த ஒரு போர்ட்ரேலும் கிடையாது. பட் ரத்தம் தெரிக்கக்கூடிய அந்த மாதிரி காட்சியமைப்பு, குரோதமான காட்சியமைப்பில் எக்கச்சக்கமாக இருக்குது. சரமாரியான வெட்டுக்குத்து தான். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படத்துக்கு எப்படி யூஏ கொடுத்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இந்த படம் இன்றைக்கி தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.